Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நம்மளுடைய paramedical round 2 counseling எப்போ ஆரம்பிக்கும்? GNM counseling நடந்துட்டு இருக்குது. ஃபார்மா D யோட counseling schedule எப்போ வரும்? counseling எப்போ ஆரம்பிக்கும் அப்படிங்கிற டவுட் அப்படிங்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர் தான். பாத்தீங்கன்னா நம்மளுடைய paramedical 19 டிகிரி கோர்சஸ்க்கான கவுன்சிலிங் ஸ்கெடியூல் நம்ம ஆகஸ்ட் 11க்கு முன்னாடி அல்லனா 11க்கு அப்புறமா என்ன பண்ணலாம்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த காலேஜ்ல ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்சது இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்போர்ட் பண்ணி எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சீட்ஸ் வேகன்சியாக இருக்குது அப்படிங்கிற சீட் வேகன்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த கவுன்சிலிங் ஸ்கெடியூல் அண்ட் சீட் வேகன்சி செகண்ட் ரவுண்டுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால ஆகஸ்ட் 11 வரைக்கும் ஆகலாம், மேபி ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஒன்று ஆகஸ்ட் 11 இல்லைன்னா அதுக்கப்புறமா என்ன வரும்னா கவுன்சிலிங் ஸ்கெடியூல் செகண்ட் ரவுண்டுக்கான கவுன்சிலிங் ஸ்கெடியூல் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டி கோர்ஸுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிருச்சு, ஜிஎன்எம் நர்சிங் கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இப்போ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கும் வந்துடும். அப்போ இந்த ஃபார்ம் டி கோர்ஸுக்கு வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையாக அந்த கோர்ஸ்க்கு வெயிட் பண்ணுவாங்களா, எனக்கு ஃபார்ம் படித்தா ஃபார்ம் டி தான் படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது ஃபார்ம் டி கோர்ஸ்க்கு வெயிட் பண்ணுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹாப்பியான நியூஸ். பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டிக்கு வெயிட் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு ஹாப்பியான நியூஸ். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட் அலாட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால அந்த ஃபார்ம் டியோட கவுன்சிலிங் ஸ்கெடியூல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேராமெடிக்கல் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஸ்கெடியூல் ரிலீஸ் பண்ணும்போது ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அது கூடவே சேர்ந்து ரிலீஸ் பண்ணலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இந்த வீக் எண்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணலாம். ஒன்று இந்த வீக் எண்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுவாங்க, இல்லைனா நெக்ஸ்ட் வீக் கம்பல்சரி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து ஜிஎன்எம் நர்சிங்கான சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது. சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது 25 காலேஜஸ் இருக்குது. உங்களுடைய கம்யூனிட்டி சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நிறைய காலேஜஸ் சூஸ் பண்ணுங்க, அந்த சீட் அலாட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மேலும் இது போன்ற கல்வி சார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் சீக் யூடியூப் சேனல். நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.